கண்டுபிடிச்சு பல வருஷம் ஆகுது. இருந்தாலுமே இன்னைக்கு வரையும் ஒரு போட்டோல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணா, ஏதாச்சும் ஒரு சின்ன எடிட்டிங் பண்ணணும்னாலே அதுக்கு பெஸ்டான சாஃப்ட்வேரா போட்டோஷாப் தான் இருந்துட்டு இருக்கு. ப்ரொஃபஷனலா போட்டோ எடிட்டிங் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு கிராப் மட்டும் பண்ற மாதிரி சின்ன எடிட்டிங் பண்றவங்களுக்கும் போட்டோஷாப் ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கு. இதுல எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கு. இந்த வீடியோல போட்டோஷாப்ல காமனா நிறைய பேருக்கு யூஸ் ஆகிற ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்ஸ் பத்தி பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ பிகினரா போட்டோ எடிட்டிங் குள்ள வரவங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதா மிகப்பெரிய டாஸ்காவே இருக்கும். அதை பண்றதுக்கு அவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அப்படி இல்லாம இப்போ போட்டோஷாப் லேட்டஸ்ட் வெர்ஷன் 2023ல ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் ஒன் கிளிக்லயே நம்மளோட இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலாங்கிறத ஸ்கிரீன் ரெக்கார்டோட பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் போட்டோஷாப்ல இந்த இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இதோட பேக்ரவுண்டை ஒரே கிளிக்ல எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறத ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட இமேஜுக்கு பக்கத்துல லாக் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை அன்லாக் பண்ணிருங்க. அன்லாக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்கே ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா அதுவே சப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ நீங்க போட்டோ எடிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இப்ப வேற ஏதாச்சும் ஒரு போட்டோவை போட்டோஷாப்ல இம்போர்ட் பண்றதுக்கு தடவையும் செட்டிங்ல போய் இம்போர்ட் கொடுத்தோ இல்லைன்னா ஓப்பன் கொடுத்தோ அந்த இமேஜ் எங்க இருக்கோ அதை ஓப்பன் பண்ணி கொண்டு வருவீங்கன்னா இது ரொம்பவே கஷ்டமான வேலை. அப்படி இல்லாம ஈஸியா நம்ம டிராக் அண்ட் டிராப் பண்ணி அந்த இமேஜை போட்டோஷாப்ல கொண்டு வந்துடும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சொல்றீங்க. இப்போ நம்ம நார்மலா அந்த இமேஜை டிராக் பண்ணிட்டு வந்து அந்த ப்ராஜெக்ட்ல இம்போர்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் இம்போர்ட் ஆகும். இதோட எந்த ப்ராஜெக்ட்ல அந்த இமேஜ் வருமோ அதுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். அப்படி இல்லாம நம்ம இம்போர்ட் பண்ற மாதிரி அந்த இமேஜ் வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த இமேஜை டிராக் பண்ணிட்டு வந்து நேரம் அந்த ப்ராஜெக்ட்குள்ள விடாம மேல நிறைய ஆப்ஷன் காட்டுது, நிறைய டேப்ஸ். அந்த டேப்ஸ் கிட்ட விட்டீங்கன்னா அந்த இமேஜ் ஒரு நியூ இமேஜாவே ஓப்பன் ஆயிடும். நெக்ஸ்ட் ஷார்ட்கட்ஸ். போட்டோஷாப்பை ப்ரோவா யூஸ் பண்ணிருக்க எல்லாருமே கண்டிப்பா ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஒர்க் ரொம்பவே கன்வீனியன்டா இருக்கும், ரொம்பவே சீக்கிரமா முடிச்சிடலாம். இமேஜுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னா Ctrl+T அழுத்தினோம்னா ஈஸியாவே கொண்டு வந்துடும். நம்ம மெனுக்குள்ள போய் செட்டிங் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன 2 ஷார்ட்கட் மூலமா மட்டுமே நம்மளால செட்டிங் எல்லாத்தையும் பண்ணிட முடியும். இது ரொம்பவே ஈஸியா பண்றதுக்கு நமக்கு தேவையான செட்டிங்க்கு நம்மளே ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி. இப்போ இந்த ஃபோட்டோவை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா செட்டிங்கில் போய் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். அப்படி இல்லைனா அதில் இருக்கிற ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணால் தான் இந்த இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆகும். இதுவே கொஞ்சம் பெரிய வேலை தான். இது ரொம்பவே ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். எடிட் ஆப்ஷனில் போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி உங்களுக்கு தெரியலனா கீழே சின்னதாக ஆர மார்க் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செட்டிங் வந்துடும். இப்போ நான் அதில் நிறைய ஆப்ஷன் காட்டும். இப்போ நான் ஃபைலில் போய் அதில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ்னு ஒரு அதில் ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் ஷிஃப்ட் Ctrl+Z அழுத்தினோம்னா அந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். F1 பட்டன் அழுத்தினோம்னா எக்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் கீபோர்டில் போய் F4 பட்டன் அழுத்திட்டு இந்த இடத்துல அக்செப்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டேன்னா இப்போ நான் எப்போ F1 பட்டன் அழுத்தினாலுமே இந்த இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் நீங்க எடுத்த இமேஜ்ல ஏதாச்சும் ஒரு அன்வான்ட் சப்ஜெக்ட் இருக்கு, இல்லைன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் மட்டும் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜில் இருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுங்கிற மாதிரி நினைக்கிறேன். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் செலெக்ஷன் டூல் எடுத்துங்க. எடுத்துட்டு எந்த இடத்த டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கீபோர்டில் டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல கண்டென்ட் அவேர்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வேறு எந்த ஆப்ஷன் இருந்தாலும் இவ்வளோ பிளாக்கு இல்லைனா 50% கிரே இதில் எது இருந்தாலும் கண்டென்ட் அவேரே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஓகே மட்டும் கொடுங்க. அந்த சப்ஜெக்ட் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இது வந்து அந்தளவு அக்யூரேட்டாக இருக்காது. இருந்தாலும் ஒரு பிளைனான பேக்ரவுண்ட்லாம் இந்த டூலை யூஸ் பண்ணோம்னா இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம லாஸ்டா பார்த்தோம்ல கண்டென்ட் அவேர் ஃபில்டர். இதை வச்சு இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு தேவையான இமேஜை கிராப் ஸ்ட்ரெச் எதுவுமே பண்ணாம ரொம்பவே ஈஸியா ரீசைஸ் பண்ணிக்கலாம் இந்த டூலை யூஸ் பண்ணி. அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ என்கிட்ட இந்த சைஸில் ஒரு இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் வந்து நான் பேக்ரவுண்ட் சைஸுக்கு சேஞ்ச் பண்ணும். சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெச் பண்ணலாம். பண்ணோம்னா அதோட ஷேப் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் ஜூம் பண்ணலாம். ஜூம் பண்ணோம்னா நிறைய பிக்சல் மேலே கீழே இருக்கிறது எல்லாமே நிறைய வேஸ்ட் ஆகும். நம்ம ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி ரீசைஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரஃப் செலெக்ஷன் டூல் எடுத்துங்க. இந்த இடத்த வந்து இப்படி லைட்டாக ஒரு செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போனால் ஃபில்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கண்டென்ட் அவேரில் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெச் பண்ணிடுச்சு. அதேமாரி இந்த சைடும் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரொம்பவே ஈஸியாக அந்த இமேஜை நம்ம ரீசைஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் வர இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. இது மாதிரி போட்டோஷாப்ல இன்னும் நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வேணுங்க.